கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 8:29, மேத்யூ 8:29. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, உங்களுக்கும் எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அதாவது இந்த பிசாசு பிடித்தவங்க என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த பிசாசு சொல்லுது, அவங்க மூலமாக என்ன சொல்லுது? இயேசுவே, யாரு? தேவனுடைய குமாரனே. அதாவது பிசாசுகளுக்கு நல்லா தெரியுது என்ன? அவர் தேவனுடைய குமாரன், இவர்தான் உண்மையான தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிந்த சிந்தை அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிசாசு தான், பிசாசு பிடிச்சவன் தான். ஆனாலும் அவனுக்கு பிசாசு என்ன சொல்லுது? இவர் இயேசு, இவர் தேவனுடைய குமாரன். அது மாத்திரம் இல்லை, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எனக்கும் உங்களுக்கு என்ன? நீங்கள் யாக்கோபு சொல்லும்போது, யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் ஒருவர் வென்றென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து என்ன பண்ணுது? நடுங்குகின்றன. அப்போ பிசாசு இயேசு கிறிஸ்துவு அவர் தேவனுடைய குமாரன், இவர்தான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர், இவர்தான் ரட்சிக்க வந்த ரட்சகர் என்று விசுவாசிக்கிறங்க. அது மாத்திரமல்ல, அப்படி விசுவாசித்து நடுங்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. எப்படி? எங்கள் காலம் இன்னும் இருக்குது. ஏன்னா கர்த்தர் எங்களை இப்போ தேவனாகிய கர்த்தர் எங்களை கொஞ்சம் காலத்துக்கு ஃப்ரீயாக விட்டுருக்கிறாரு. எங்கள் காலம் இன்னும் வரல. எங்களுடைய காலம் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை துன்பப்படுத்துவதற்கு, எங்களை பாடுபடுத்துவதற்கு, எங்களை வேதனைப்படுத்துவதற்கு நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்களோ. அப்போ ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். பிசாசுக்கு என்ன தெரியுது? இயேசு யாருன்னு தெரியுது, தேவன் யாருன்னு தெரியுது, அவர் தேவனுடைய குமாரன்னு தெரியுது. அவங்களுக்கு இந்த கால அளவும் தெரியுது. எப்படி? நமக்கு இப்போ இங்கே நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, நம்ம சும்மா இருக்கிறதுக்கு கர்த்தர், நமக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளை அனுமதிச்சிருக்கிறாரு. இது நம்ம வேதனைப்பட போகிற காலம் இல்லை. நம்ம வேதனைப்பட போகிற காலம் பின்னாடி தான் இருக்குது, இப்போ இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த மக்களுக்குள்ளே இருந்து இந்த பிசாசு பேசக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். எவ்வளவு தெளிவாக பேசுகிறாங்க பாருங்கள். பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதனால தான் யாக்கோபு எடுத்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அது பிசாசு விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான். அப்போ பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு கர்த்தர் யாருன்னு சொல்லி, பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் தேவனுடைய குமாரன் என்று. இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு தெரியுமா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன். இந்த பிசாசு பிடிச்சவங்க, இல்லை பிசாசுனால் துன்புறுத்தப்படுறவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, அவர்கள் எல்லோரும் என்ன இப்படி ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் போகும்போதும் அவர்களுக்கு என்ன இயேசு கிறிஸ்துனால தான் விடுதலை என்பது தெரியும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த வேறு விதமான பிசாசுகளை பின்பற்றவங்க, வேறு விதமான பிசாசினுடைய வல்லமையினால் காரியம் செய்கிறவங்க எல்லாரும் ஒரு காலகட்டத்திற்கு பின்பாக அவர்களுக்கு வெளிப்பாடு வரும்போது அந்த பிசாசுகளே இல்லை, இவர்தான் மெய்யான தேவன் என்று காட்டக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறத ரொம்ப நிறைய முறை பார்த்துருக்குறோம். என்ன? அவர்கள் எல்லோருக்கும் இயேசுதான் உண்மையான தேவன், அவர் தான் அவர்களுக்கு வழி நடத்தக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு வருவதை நம்மளால் காண முடிகிறது. அதனால தான் இந்த பிசாசுகள் இங்கே என்ன சொல்கிறாங்க? ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம உண்மையான தேவனை தெரிந்தவர்களாய் இருக்கிறோம். நம்ம பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை. நம்மளை பார்த்து பிசாசு பயப்படும், நம்மளை பார்த்து பிசாசு நடுங்கும். இந்த ஞானம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டாகணும். அன்றைக்கு சரீர பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை பிரசங்கிக்கிற எங்களும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு
பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறாரு. அதனால எந்த பிசாசு பிடித்த மனிதனாக இருந்தாலும் நீங்க அவர்களுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது அந்த பிசாசு பயந்து ஓடும். நீங்க பயப்பட தேவையில்லை. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்து உங்கள் மூலமாகவும் எனது மூலமாகவும் வெளிப்படுகிறார். அதனால நம்மளை பார்த்து இந்த பிசாசு நடுங்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் ஏதோ சிறப்பானவர்கள் என்பதனால் அல்ல, நாம் ஏதோ பரிசுத்தவான்கள் என்பதனால் அல்ல, நமக்குள் இருப்பவரின் மூலமாய் மாத்திரமே. அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் பொருந்தி எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, எந்த பிசாசாய் இருந்தாலும் தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதை நாங்கள் தெளிவாய் விளங்கி கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.